சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலேயும் தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுகிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன், பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஞாயிற்றுக்கிழமை தோறும் நாம் யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகத்தில் உள்ள வசனங்களை தியானித்து வருகிறோம். அப்படியாக நாம் இந்த வாரத்திலே தியானிக்க வேண்டிய வசனம் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கும் என்று குறிப்பிட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் செய்தியின் தூது என்னவென்றால், ஜெபமும் பாவத்தை அறிக்கை செய்தலும் என்பதே இந்த நாளின் செய்தியின் தூதாக காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ரிவைஸ்டு வெர்ஷன் என்று சொல்லப்படுகிற வேதாகமத்திலே இந்த வசனம் எப்படி தொடங்குகிறது என்றால், therefore, so also என்று தொடங்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி என்றால் முந்தின வசனத்தோடு இணைக்கப்பட்ட வசனமாகவே இந்த வேத வாக்கியம் சொல்லப்பட்டதாக காணப்படுகிறது. முந்தின வசனத்திலே நாம் என்ன படிக்கிறோம்? அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அதை குறித்து நாம் கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலே தியானிக்கக்கூடியவர்களாக காணப்பட்டோம். அப்படியானால் அந்த வசனத்தோடு இணைக்கப்பட்டதாக தான் therefore, so also என்கிற வார்த்தைகள் இந்த வசனத்தின் துவக்கத்திலேயும் காணப்படுகிறது. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கும் என்று சொல்லி இருப்பதை நாம் படிக்கிறோம். அப்படியானால் இங்கேயும் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு என்ன செய்கிறார் என்றால், பொதுவாக கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்கக்கூடியவராகவே காணப்படுகிறார். கடந்த வாரத்திலே நாம் படித்தோம், ஒருவன் வியாதியாய் இருந்தால் மூப்பர்களை வரவழைக்க கடவன் என்று சொல்லி இருக்கிற வசனத்தை தியானிக்கக்கூடியவர்களாக இருந்தோம். ஆனால் ஒருவேளை மூப்பர்களை அழைக்க முடியாத சந்தர்ப்பங்களும் கூட இருக்கலாம். மூப்பர்கள் அழைக்கப்படாத சந்தர்ப்பங்களிலேயும் கூட கிறிஸ்தவர்கள் என்ன செய்ய வேண்டுமா? தாங்கள் குணமடையும்படியாக, தாங்கள் சொஸ்தமடையும்படியாக என்ன செய்ய வேண்டுமா? ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டுமா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் தெய்வ பிள்ளையே, வியாதி ஒருவேளை சபையிலே இருக்கிறவர்களுக்கு சரீர பிரகாரமான வியாதியாகவும் இருக்கலாம். அந்த வியாதி சபையிலே இருக்கக்கூடியவர்களுக்கு ஒருவேளை ஆவியிலேயும் காணப்படலாம். எப்படிப்பட்ட நிலையிலே காணப்படக்கூடிய வியாதியா இருந்தாலும் சபையிலே இருக்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு அறிவுரை யாக்கோபு அப்போஸ்தலனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால், நீங்கள் சொஸ்தமடையும்படியாக என்ன செய்யுங்கள்? உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்கள்? அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் என்ன செய்யுங்கள்? ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தை தியானிக்கும் போது சபையிலே இருக்கிற தேவ பிள்ளைகள் சும்மா காதுல கேட்டுட்டு அது நடைமுறை வாழ்க்கையில பயிற்சிக்காமல் இருக்கக்கூடாது. உங்களில சிலர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பின்மாற்றம் அடைந்தவர்களாக இருக்கக்கூடும். சிலருடைய வாழ்க்கையிலே சரீர பிரகாரமான
வியாதிகளினால் உண்டான கஷ்டங்களும் கூட இருக்கலாம். சபையிலே இருக்கிறவர்கள் அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, ஒருவேளை நாங்க சபைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விசுவாசியோடு சரியாக ஒப்புரவாகாமல் இருப்பதனால வந்ததா என்பதை என்ன செய்யணும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆராய்ந்து பார்த்து ஒருவேளை சபையில இருக்கக்கூடிய ஒரு விசுவாசிக்கு சபையில இருக்கக்கூடிய இன்னொரு விசுவாசியோடு ஏதாகிலும் மனஸ்தாபமோ மனக்கசப்போ பகையோ அறிக்கை செய்யப்படாத காரியங்களோ இருக்குமேயானால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், ஒருவருக்கொருவர் அவைகளை அறிக்கை செய்து அது நிமித்தமாக ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணி தாங்கள் சுகமாக்கப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் சபையிலே இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பாவம் இல்லாத ஒரு பரிசுத்த வாழ்க்கையும் உண்டாயிருக்கும். ஒருவரை ஒருவர் பக்தி விருத்தி அடைய பண்ணக்கூடியவர்களாயும் இருப்பீர்கள். ஒருவரை ஒருவர் விசுவாசத்திலே கட்டி எழுப்பக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். உங்களுக்குள்ளாக சகோதர சிநேகமும் உண்டாயிருக்கும். என் சபையில இருக்கிற ஒரு சகோதரன் சகோதரி என்னுடைய சொந்த சகோதரனாக சகோதரியாக இருக்கிறாள். என்னுடைய அன்புக்கு பாத்திரவான்களாக காணப்படுகிறார்கள். ஆகவே அவர்களுக்கு என்னுடைய அன்பு என்றைக்கும் குறைவுபட்டதாய் இருக்கக்கூடாது என்கிற நிலையிலே ஒவ்வொருவரும் இந்த வசனத்தை சிந்திக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இதுல சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் சொஸ்தமாகும்படி, என்னது நீங்கள் சொஸ்தமாகும்படி என்று சொல்லும் போது, ஒருவேளை சபையில இருக்கிற ஒரு சகோதரருக்கு சபையில இருக்கிற இன்னொரு சகோதரரோடு ஏதாகிலும் ஒரு காரியத்து நிமித்தமாக மனக்கசப்பு இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப அந்த சகோதரன் என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா, அதை தவறான ஒரு பகையாக வைராக்கியம் கொள்வதற்கு ஏதுவாக மாற்றிவிடக்கூடாது. ஏனென்றால் அப்படி மாறுமையானால் ஒருவர் இன்னொருவருக்கு செய்யத்தகாத தீங்கான காரியத்தை செய்யக்கூடிய எண்ணம் வந்துவிடும். ஆகவேதான் யாக்கோபு அப்போஸ்தலன் என்ன குறிப்பிடுகிறார்னா, நீங்கள் சொஸ்தமாகும்படி, நீங்கள் குணமடையும்படியாக நீங்கள் என்ன செய்யுங்கள் என்றால், உங்கள் பாவங்களை ஒருவருக்கு என்ன செய்யுங்க, அறிக்கை எடுங்க, அதை செய்யுங்க. அதுக்கு பதிலாக என்ன செஞ்சிடாதீங்க, ஒருவருக்கு ஒருவர் செய்யத்தகாத தேவனுக்கு பிரியம் இல்லாத தீங்கான தீமையான காரியங்களை ஒருவருக்கு ஒருவர் என்ன செஞ்சிடாதீங்க. ஏன்னா பொதுவாக பாவ உலகத்துல என்ன நடைபெறும்னா, ஒருத்தருக்கு இன்னொருத்தரை பிடிக்கலன்னா, ஒருத்தருக்கு இன்னொருத்தர் மேல பகை தவறான வைராக்கியம் காணப்படுமே. ஆனால் என்ன செய்வார்கள் என்றால், ஒருவர் இன்னொருவருக்கு விரோதமாக தீமையான காரியங்களை செய்கிறவர்களாய் இருப்பார்கள். அதைதான் பாவ உலகத்திலே நாம் காணக்கூடியவர்களாய் இருக்கிறோம். ஆனா சபையில் இருக்கிறவர்கள் அப்படி செய்யலாகாது. நீங்கள் எவ்விதமான சூழ்நிலையிலையும் என்ன செய்ய வேண்டும், சகோதர சிநேகத்திற்கு இடம் கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நீங்கள் சொஸ்தமாகும்படி, புரிஞ்சா அந்த தவறான பகை இனி உங்க இருதயத்துல இராதபடி சொஸ்தமாகும்படி, தவறான வைராக்கியம் உங்கள் இருதயத்திலே இராதபடி நீங்கள் சொஸ்தமாகும்படி, ஆவியிலே சொஸ்தமாகும்படி நீங்கள் என்ன செய்யுங்கள் அப்படின்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குறைய அறிக்கையாக இன்னொருவரிடத்துல சொல்லி ஒருவருக்கு ஒருவர் சிநேகமுடையவர்களாக, ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க கூடியவர்களாக மாறுங்கள். அப்பொழுது உங்கள் வியாதி குணமாக்கப்பட்டதாய் இருக்கும். மெய்யாகவே உங்களுக்குள்ளாக தேவ அன்பு செயலாற்றினதாக காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, இன்னொரு கருத்தும் கூட காணப்படுகிறது. அது என்னவென்றால், சபையில இருக்கக்கூடிய ஒரு விசுவாசி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பின்மாற்றத்தை அடைந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது அந்த விசுவாசி எண்ணுகிறது என்னவென்றால், நான் சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன், அந்த சர்ச்சில் ஆவிக்குரிய ரீதியில வளர்ச்சி அடைந்த ஒரு விசுவாசிய நான் அறிவேன். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நீதிமானாக இருக்கக்கூடிய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைந்த விசுவாசியின் இடத்துல நான் போக போறேன்
ஏன்னா அவங்க எனக்கு நம்பிக்கைக்குரியவர்கள். அவங்கள்ட்ட போய் நான் என்ன செய்ய போறேன்னா என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்த பின்மாற்றத்தை என்ன செய்ய போறேன், சொல்ல போறேன். அப்படி சொல்லும் போது அவங்க என்ன செய்வாங்கன்னா எனக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க எனக்காக ஜெபம் பண்ணும் போது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பின்மாற்றம் மாறக்கூடியதா இருக்கும். மறுபடியும் நான் என்ன செய்வேன் என்றால் சபையின் ஐக்கியத்துல இணைந்து சுகமாக்கப்பட்ட ஒரு விசுவாசியாக இணைந்து தேவனை பிரியப்படுத்துவேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி என்றால் சபையிலே ஒரு சகோதரனுக்கு இன்னொரு சகோதரனோடு என்ன காணப்பட வேண்டும் என்றால் மியூச்சுவல் கான்பிடன்ஸ் உண்டாயிருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சபையிலே இருக்கக்கூடிய ஒரு சகோதரிக்கு இன்னொரு சகோதரியோடு என்ன இருக்க வேண்டும் என்றால் மியூச்சுவல் கான்பிடன்ஸ் இருக்க வேண்டும். அதாவது சபையிலே இருக்கிற ஒரு சகோதரருக்கு சபையிலே இருக்கக்கூடிய மற்றொரு சகோதரனோடு ஒரு பரஸ்பரம் நம்பிக்கை இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சபையிலே இருக்கக்கூடிய ஒரு சகோதரிக்கு சபையிலே இருக்கக்கூடிய மற்றொரு சகோதரியோடு என்ன இருக்க வேண்டும், பரஸ்பர நம்பிக்கை இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த சகோதரனோ சகோதரியோ என்ன செய்ய முடியும், தன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பாவங்களை மற்றொருவரோடு என்ன செய்ய முடியும், அறிக்கை செய்ய முடியும். ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க முடியும், சொஸ்தமாக முடியும். அப்படிப்பட்ட நல்ல ஆலோசனையை யாக்கோபு அப்போஸ்தலன் சபையாருக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் தவறான காரியங்களை செய்கிறவர்களாக மாறிவிடக் கூடாது என்பதை அறிவுறுத்தக்கூடியவராக காணப்படுகிறார். ஒருவர் மற்றொருவருக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்க சொல்லணும், ஆலேலியா சகோதரனே கவலைப்படாத, உன் வாழ்க்கைக்கு நான் உத்தரவாதம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நம்பிக்கையை நீங்கள் மற்றொருவருக்கு ஏற்படுத்தக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும், ஏற்படுத்தக்கூடியவராய் இருக்க வேண்டும். சகோதரியே கவலைப்படாதீங்க, நீங்கள் குணமாக்கப்பட முடியும். நான் உங்களுக்காக என்ன செய்யறேன், உத்தரவாதம் எடுத்துக்கிறேன். நீங்க சொல்லிட்டீங்கல்ல, உங்க விஷயத்தை அறிக்கை பண்ணிட்டீங்கல்ல என்கிட்ட, நான் உங்களுக்காக என்ன செய்யறேன், ஜெபம் பண்றேன். மெய்யாகவே கர்த்தர் உங்களை என்ன செய்வார், குணமாக்குவார் அப்படின்னு நீங்க மற்றொரு சகோதரிக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பாவ உலகத்துல எப்படி ஒருவர் மற்றொருவருக்கு தீங்கு இழைக்கக்கூடியவர்களாக இருப்பார்களோ அப்படி செயல்படாதிருப்பீர்களாக என்று சபையாருக்கு யாக்கோபு அப்போஸ்தலன் குணமாக்கப்படும்படியாக எழுதுகிறார். பாவ உலகத்துல ஒருவர் இன்னொருவரை குணப்படுத்த மாட்டார்கள், ஒருவர் மற்றொருவருக்கு தீங்கு இழைப்பார்கள். நீ எனக்கு தீமை செஞ்சியா, நானும் உனக்கு என்ன செய்யறேன், தீமை செய்யறேன். அது பாவ உலகத்திலே நடைமுறையாக காணப்படுகிறது. அது ஒருவர் மற்றொருவரை குணப்படுத்தக்கூடியதாக இருக்காது. அப்படி சபையார் செய்யலாகாது என்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்ப வாசித்து பாருங்க, யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்திற்கு வரும்போது அங்கே இயேசு கிறிஸ்து கலிலேயாவிலே இருக்கிறார் என்பதை கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவன் கேள்விப்படுகிறான். உடனே அவன் என்ன செய்கிறான் என்றால், அந்த ராஜாவின் மனுஷன் என்ன செய்கிறான் என்றால், அவனுடைய குமாரன் வியாதிப்பட்டிருக்கிறான் என்பதை அறிந்து கொண்ட போது அவன் இயேசுவினிடத்திலே என்ன செய்கிறான் என்றால் விண்ணப்பம் பண்ணுவதை படிக்கிறோம். தன்னுடைய மகன் மரண அவஸ்தையாய் இருக்கிறபடியால் குணமாக்கும்படி வர வேண்டும் என்று சொல்கிறான். இயேசு கிறிஸ்து அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டார். அந்த ராஜாவின் மனுஷன் ஒருவன் தன்னுடைய குமாரன் மரண அவஸ்தையாய் இருக்கிறான் என்பதை இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்ட போது அந்த ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொல்வதை படிக்கிறோம். அவர் அவ்வளமாக சொன்ன வேளையிலேயே அவன் குணமடைந்தான். அப்ப சரீர பிரகாரமான வியாதிகளின் மத்தியிலேயும் கூட நாம் என்ன செய்யலாம் என்றால், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி அடைந்தவர்களிடத்திலே அணுகி வரலாம். அவர்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய வியாதிகள் நீங்குவதற்கு ஏதுவாக
அறிக்கை செய்யலாம். ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிற ஜெபம் மெய்யாகவே பிணியாளிகள் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாகவும் பின்மாற்றத்தில் இருக்கிற ஜனங்கள் மீட்படைவதற்கு ஏதுவாகவும் ஆசீர்வாதமாக மாறும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதே நேரம் நீங்கள் இன்னொரு வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 14 15 வசனங்களை வாசியுங்கள். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 14 15 வசனங்களை வாசிக்கும் போது ஏசாயாவின் தீர்க்க தரிசனம். இது எப்படிப்பட்ட வியாதி தெரியுமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கக்கூடிய வியாதி, ஆவியில இருக்கக்கூடிய வியாதி. ஆவியில இருக்கக்கூடிய வியாதியை சுட்டி காட்டும் வண்ணமாக தான் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. நல்லா பாருங்க, இது ஆவியில இருக்கக்கூடிய வியாதி. கண்களினால் பார்க்க மாட்டேங்கிறாங்க, காதுகளினால் கேட்க மாட்டேங்கிறாங்க, இருதயத்துல ஒரு உணர்வு வர்றதில்லை, மனம் திரும்புவதும் கிடையாது. அதனால கர்த்தரால் அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க முடியவில்லை. அவங்க இருதயம் எப்படி மாறுகிறது? கொழுத்திருக்கிறது, கடினப்பட்டிருக்கிறது. காதுகளாலே எப்படிதான் கேட்கிறாங்க? மந்தமாய் கேட்கிறாங்க. கண்களை என்ன செஞ்சிடறாங்க? மூடிக்கொள்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்க இருக்கிற மாதிரி தான் இருப்போம். அப்படின்னா ஆவியில இருக்கிற வியாதி மாறுமா? மாறாது. மனம் திரும்ப முடியுமா? மனம் திரும்ப முடியாது. அப்ப அவர்களை தேவனால் காப்பாற்ற முடியாது. அதைதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனால் அவர்களை சுகமாக்க முடியாது, தேவனால் அவர்களை சொஸ்தமாக்க முடியாது. அப்ப சபையில இருக்கிறவங்க இப்படிப்பட்ட ஆவிக்குரிய நிலையில காணப்படக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அவ நீங்க என்ன செய்வீங்க? ஒருவர் கஷ்டப்படும் போது, ஆவியிலே கஷ்டப்படும் போது என்ன சொல்லுவீங்க? பிரதர், ஒருவேளை அறிக்கை செய்யாத பாவங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கலாம், அதனால உடனே என்ன செய்யுங்க? தேவனிடத்துல அறிக்கை செய்யுங்க. சபையில யாரிடத்திலேயாவது அறிக்கை செய்ய வேண்டியது இருந்தா போய் என்ன செய்யுங்க? அறிக்கை செய்யுங்க. நிச்சயமாகவே நீங்கள் யாரிடத்துல போய் அறிக்கை செய்கிறீர்களோ அவர்கள் உங்களை மன்னிப்பாங்க. ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கலாம். ஜெபிக்கும் போது உங்க வியாதி என்ன செய்யும்? சுகமாகும். ஆவியில இருக்கிற வியாதி என்ன ஆகும்? சுகமாகும். அதுக்கப்புறம் ஆவியில தவறான கசப்பு இருக்காது, பகைமை இருக்காது, ஆவியில தவறான வைராக்கியம் இருக்காது, தீங்கு செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் ஆவியில இருக்காது. நீங்கள் சொஸ்தமடைந்தவர்களாய் இருப்பீர்கள், மனம் திரும்பினவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதைதான் யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதுகிறார். சரீரத்திலே இருக்கக்கூடிய வியாதியாய் இருக்கலாம், ஆவியிலே இருக்கக்கூடிய வியாதியாய் இருக்கலாம். நீங்கள் சொஸ்தமடையும்படி, சபையிலே இருக்கிற நீங்கள் சொஸ்தமடையும்படி உங்கள் குற்றங்களை, உங்கள்கிட்ட இருக்கிற குறைபாடுகளை என்ன செய்யுங்கள்? ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒரு மியூச்சுவல் கான்பிடன்ஸுக்குள்ள வாங்க. நம்பிக்கைக்குரியவர்களாக ஒருவருக்கொருவர் மாறுங்கள். அப்பொழுது ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுவது பலனுள்ளதாய் இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் ஒருவர் மற்றொருவருக்காக ஜெபிக்கும் போது என்ன நடைபெறும் தெரியுமா? அந்த ஜெபத்திற்கு ஒரு சரியான திசையை கொடுக்கக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். இப்ப ஒன்னும் இல்ல, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இங்க இருக்கிற ஒரு சகோதரி இன்னொரு சகோதரி மேல தவறான பகைமையோ கசப்போ வைராக்கியத்தையோ வைத்திருந்தால் அந்த சகோதரியால் என்ன செய்ய முடியாதுன்னா, மற்றொரு சகோதரிக்காக சரியான விதத்துல என்ன செய்ய முடியாது? ஜெபிக்க முடியாது. ஆனா ஒருவருக்கொருவர் குற்றங்களை அறிக்கை செய்து ஒரு மியூச்சுவல் கான்பிடன்ஸுக்குள்ளாக வந்து, ஒரு சரியான நம்பிக்கைக்குள்ளாக ஒருவருக்கொருவர் வந்து ஜெபிக்கும் போது நீங்கள் ஜெபத்திற்கு ஒரு சரியான திசையை கொடுக்கக்கூடியவர்களாக மாறுகிறீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்?
எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை ஜெப ஆவிக்கு அறிவிக்கிறவர்களாக மாறுகிறீர்கள். தேவன் எதிர்பார்க்கிற விதத்தில் ஜெபிக்கிறவர்களாக மாறிவிடுவீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏனென்றால் ஜெபத்துல நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கு. ஜெபத்துல நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கு. ஒரு விசுவாசிக்கு என்ன வாஞ்சை இருக்கும்னா, நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும்ன்ற வாஞ்சை இருக்கும். ஆனா அந்த வாஞ்சையை இன்னொரு விசுவாசி அறிந்து கொள்ளவில்லை என்றால் அந்த விசுவாசி என்ன செய்யும்? மற்றொரு விசுவாசிக்காக பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும்னு ஜெபிக்காம, கர்த்தாவே அந்த விசுவாசிக்கு ஒரு கார் கொடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சம்பந்தமே இல்லை. ஒரு விசுவாசிக்கு இருக்கக்கூடிய வாஞ்சை என்ன? நான் எப்படியாவது அபிஷேகம் பெறணும் அப்படின்ற வாஞ்சை இருக்கும்போது அந்த ஒரு திசையை அறியாமல் ஜெபத்துல இன்னொரு சகோதரி அந்த சகோதரிக்காக என்ன ஜெபம் பண்ணிட்டு இருக்கு? கார் வேணும் அந்த சகோதரிக்கு ஜெபம் பண்ணா, அப்ப ஜெபத்துல ஒரு திசை அறியாமல் வேண்டுதல் ஏறெடுக்கப்பட்டதாகவே காணப்படும். அப்ப அதனாலதான் இங்க யாக்கோபு அப்போஸ்தலன் அறிவுறுத்துகிறார், நீங்க ஒருவருக்கு ஒருவர் ஒரு சரியான நம்பிக்கைக்குள்ளாக வாங்க, சரியாக அறிக்கை செய்கிறவர்களாக மாறுங்கள், குற்றங்களை அறிக்கை செய்கிறவர்களாக மாறுங்கள், நீங்கள் சொஸ்தம் அடையும்படி. பிரைஸ் தி லார்ட். ஒருவருக்காக ஒருவர் என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஜெபிக்கும் போது ஜெபத்திற்கு சரியான ஒரு திசையை கொடுக்கக்கூடியவர்களாக மாறுகிறீர்கள். சரியான விதத்துல ஒருவருக்காக மற்றொருவர் ஜெபிக்கிறவர்களாக மாறுவார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். அப்படி சொல்லிட்டுதான் ஹல்லேலூயா எழுதுகிறார், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல். ஊக்கமான வேண்டுதல்னா என்ன அர்த்தம்? எஃபெக்டிவ் பிரேயர். என்னது? எஃபெக்டிவ் பிரேயர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிரேயர் ப்ராம்ப்டட் பை தி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. எஃபெக்டிவ் பிரேயர், நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம்னா என்னன்னா, பரிசுத்த ஆவியானவராலே உணர்த்தப்பட்டு நீதிமான் செய்கிற ஜெபம். அது ஒரு எஃபெக்டிவான ஜெபம். அதான் நீதிமான் செய்கிற ஊக்கமான ஜெபம் எப்படி மாறுமா? மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. அப்படியானால் இந்த காலை வேளையில அறிந்து கொள்ள வேண்டும், இந்த யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதுகிற வசனம் பாவ அறிக்கையும் ஜெப வாழ்க்கையும் முக்கியப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது. அதன் மூலமாக ஒரு விசுவாசி ஜெபிக்கும் போது ஜெபத்திற்கு சரியான திசையை கொடுத்து மற்றொருவருக்காக ஜெபிக்க கூடியவர்களாய் இருப்பார்கள். அப்படி ஜெபிக்கும் போது சிலருடைய வாழ்க்கையில பிணியாளிகளும் சௌக்கியம் பெறக்கூடியவர்களாய் இருப்பார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் ஜெபம் என்ன செய்கிறது? தேவனோடு ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறது. ஜெபம் என்ன செய்கிறது? தேவன் மேல் நம்பிக்கை வைக்க செய்கிறது. ஜெபம் என்ன செய்கிறது? தேவனை பற்றி கொண்டு அவரை சார்ந்து கொள்ள பண்ணுகிறது. பின்பு ஜெபம் என்ன செய்கிறது? சரியானதை செய்ய வைக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இப்ப சில வசனங்களை எல்லாம் நாம் வாசிப்போம். ஜெபம் என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்கிறது என்று. எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஜெபம் என்ன செய்கிறது? தேவனுக்கு அருகே ஜெபிக்கிறவர்களை கொண்டு வருகிறது. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்று முடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறது. எத்தனை பேருக்கு தேவனுக்கு அருகாமையில இன்னும் கிட்டி சேரணும்ன்ற வாஞ்சை இருக்கு? அந்த வாஞ்சையை எத்தனை பேர் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏற்படுத்த விரும்புறீங்க? உங்க உறவினர்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்த விரும்புகிறவர்கள், உங்க தலைமுறையினருடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்த விரும்புகிறவர்கள். அப்ப ஜெபம் என்ன செய்கிறது என்றால், தேவனுக்கு அருகாமையிலே ஒரு மனிதனை கொண்டு செல்கிறது. ஜெபம் இல்லாம என்ன செய்து விடுகிறது? மனிதனை தேவனை விட்டு தூரப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது. ஆகவே ஜெபம் மிகவும் முக்கியமானது. அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, மேலும் தமது மூலமாய் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால், இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால்
யார் ஜெபிக்கிறார்களோ அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாயிருக்கிறார். பக்தன் பாடுகிறான், தேவனே நான் உமதங்கையில் குறையவே கூடாது. கர்த்தாவே, இந்த நாள்ல நான் ஜெபிக்கிறேன்னா ஹல்லேலூயா, உம்மோடு கர்த்தாவே உமக்கு அருகாமையிலே கடந்து வரக்கூடிய அனுபவத்திலே காணப்படுகிறேன் என்கிற எண்ணத்தோடு காணப்பட வேண்டும். அடுத்ததாக ஜெபத்தை குறித்து படிக்கும் போது லூக்கா 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஒரு ஆவியின் நிறைவை வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது. ஒரு ஆவியின் நிறைவை வாழ்க்கையிலே ஜெபம் கொண்டு வருகிறது. லூக்கா 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? ஒரு ஆவியின் நிறைவை ஜெபம் ஜெபிக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது. என்கிட்ட ஒரு தாயார் கேட்டாங்க, பாஸ்டர் நான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தாயார் என்கிட்ட கேட்டாங்க, நான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளணும், நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், என்ன செய்யணும் பாஸ்டர் அப்படின்னு கேட்டாங்க. நான் உங்களுக்கு சொன்னேன், நல்லா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. அது மட்டும் இல்ல, தேவன் மேல விசுவாசம் வைத்து என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அதான் இங்க சொல்றாரு. ஒரு தகப்பனோ தாயார் இடத்துல ஒரு பிள்ளை நம்பிக்கையோட கேட்கும் போது, விசுவாசத்தோடு கேட்கும் போது பெற்றோர் பிள்ளைகளுக்கு வேண்டிய நன்மைகளை கொடுக்க அறிந்திருப்பார்களே, ஆனால் அதை பார்க்கிலும் பரமபிதா பூர்ண சர்க்குணர், அவரிடத்துல எந்த ஒரு பொல்லாப்பும் இல்ல. அப்படிப்பட்ட பூர்ண சர்க்குணராய் இருக்கக்கூடிய பரலோக பிதா தம்மை வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஜெபியுங்கள். ஜெபம் ஆவியின் நிறைவை கொண்டு வரக்கூடியதாய் இருக்கும். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அங்க என்னது? ஐக்கியப்பட்டு ஜெபிக்கிற ஜெபம். அப்ப அங்க என்ன உண்டாகிறது? ஒரு மனம் உண்டாகிறது. ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அங்கதான் தொடர்ந்து படிக்கிறோம். 120 பேர் காத்திருந்து ஜெபித்த வேளையிலே பெந்தேகோஸ்தே நாளிலே அவர்கள் எதை பெற்றுக்கொண்டார்கள்? பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக் கொண்டார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இன்றைக்கும் நீங்கள் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது சரியான திசையை ஜெபத்திற்கு கொடுக்கக்கூடியவர்களாக மாறுவீர்கள். அது நிமித்தமாக சிலர் அபிஷேகம் பெற்றுக் கொள்வார்கள், ஆவியின் நிறைவை பெற்றுக் கொள்வார்கள். அது நிமித்தமாக சிலர் தேவனை விட்டு தூரமாய் இருக்கிறவர்கள் தேவனுக்கு சமீபமாக மாறுவார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக ஜெபம் என்ன செய்கிறது? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அப்ப இந்த வசனம் எதை காட்டுகிறது என்றால், ஜெபம் ஊழியம் செய்வதற்கு வல்லமையை கொண்டு வருகிறது. சில சொல்லலாம், பாஸ்டர் எனக்கு கிராம ஊழியம் செய்ய ரொம்ப விருப்பமா இருக்குன்னு சொல்லலாம். ஆனா அதுக்குரிய வல்லமை கிருபை இருந்தாதான் என்ன செய்ய முடியும்? கிராம ஊழியம் செய்ய முடியும். சிலர் சொல்லலாம், பாஸ்டர் எனக்கு போதிக்கக்கூடிய ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த போதிக்கக்கூடிய ஆசை நிறைவேற வேண்டுமானால் அந்த ஊழியத்தை செய்யக்கூடிய வல்லமை வேண்டியதாக இருக்கிறது. அதனாலதான் நம்ம படித்தோம், வரங்களிலே என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கு. ஆவியானவர் ஒருவரே. அவர் நமக்குள்ளாக நிறைவாக கடந்து வரும்போது
நிறைவான ஆவியானவராக நமக்குள்ளே கடந்து வரும்போது வரங்களோடு கடந்து வருகிறார். எந்த நேரத்துல எந்த இடத்துல என்ன வரத்தை செயலாக்க வேண்டும் என்பதை ஆவியானவர் அறிந்து செயல்படக்கூடியவராய் இருக்கிறார். அப்ப ஜெபித்து பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும் போது ஊழியம் செய்வதற்கு தேவையான வல்லமை கிடைக்கிறது. ஆகவேதான் இங்க என்ன வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது? நீங்கள் பலனடைந்து. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தையும் 33ஆம் வசனத்தையும் படித்து பாருங்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். 33ஆம் வசனத்திற்கு வாருங்கள். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஜெபம் பரிசுத்தாவியானுடைய பலனை கொண்டு வருகிறது என்றால் அதை பெற்றவர்கள் தேவனுக்கு சரியான ஊழியத்தை தேவனுடைய சித்தத்தின்படி நிறைவேற்றக்கூடியவர்களாக மாறுகிறார்கள். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை அறிவிப்பதற்கு சாட்சிகளாக மாறுகிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே பூரண கிருபையை பெற்றுக் கொள்கிறவர்களாய் இருக்கிறார்கள். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அப்படிப்பட்ட கிருபைக்கு, அப்படிப்பட்ட வல்லமைக்கு, அப்படிப்பட்ட அபிஷேகத்திற்கு, அப்படிப்பட்ட ஜெப வாழ்க்கைக்கு தேவன் பங்குள்ளவர்களாக காணப்பட செய்கிறார் என்றால் நன்றியோடு தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படி அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இங்க பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபையாருக்கு எழுதுகிறார். தேவன் என்ன செய்தாராம்? இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினாராம். அதற்கு தேவன் என்ன செய்தாராம்? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையை விளங்க பண்ணக்கூடியவராக இருந்தாராம். எல்லாரும் சொல்லுங்க, பலத்த சத்துவத்தின் வல்லமை. அப்ப அப்படி ஒரு வல்லமை இருக்கு. அந்த மேலான வல்லமை உயிர்த்தெழுதலின் வல்லமையாக ஒரு மனிதனுக்குள்ளே செயலாற்றக்கூடியதாய் இருக்கிறது. அப்படிதான் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலேயும் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை பிதாவாகிய தேவனால் செயலாக்கப்பட்டதாக இருந்தது. அது நிமித்தமாக தான் இயேசு கிறிஸ்து தேவனால் மரித்தோரிலிருந்து என்ன செய்தார்? உயிரோடு எழும்பினார். இப்ப கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட பலத்த சத்துவத்தின் வல்லமைய நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் விளங்க பண்ண தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரா? அதற்காக வேண்டிக் கொள்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபையாருக்கு எழுதுகிறார். அப்ப ஜெபத்திற்கு ஒரு சரியான திசையை கொடுக்கிறோம். அப்படிப்பட்ட வல்லமையை யார் தங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கிறார்களோ அவர்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டதா இருக்கும். அவர்களுடைய மனக்கண்கள், அதாவது விசுவாச கண்கள், அகக்கண்கள் குருட்டாட்டத்தோடு காணப்படாது. அது திறக்கப்பட்டதாக பரலோக மகத்துவங்களை காணக்கூடிய, தரிசிக்கக்கூடிய மனக்கண்களாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆம் தெய்வ பிள்ளையே, ஜெபம் அப்படியாக என்ன செய்கிறது என்றால் பலத்த சத்துவத்தின் வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக திசையை பெற்றுக் கொள்ளக்கூடியதாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஊழியம் செய்வதற்கு வல்லமையை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக யூதாவின் புஸ்தகம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நம் ஒவ்வொருவரையும் ஆவிக்குரியவர்களாக கட்டி எழுப்பக்கூடியதாக ஜெபம் காணப்படுகிறது. யூதாவின் புஸ்தகம்
20ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு எப்படி ஜெபம் பண்ணணுமோ பரிசுத்த ஆவிக்குள் என்ன செய்யணும், ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள் என்று சொல்லி இருப்பதை நாம் படிக்கிறோம். அப்படின்னா இந்த வசனம் எதை காட்டுகிறது என்றால், ஜெபம் நம்மை ஆவிக்குரியவர்களாக கட்டி எழுப்பக்கூடியதாய் இருக்கிறது. எவ்வளவு அதிகமாக ஜெபம் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அதிகமாக எல்லா மாம்சீகத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாக மாறிவிடுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஆவிக்குரியவர்களோடு இணைந்து கொள்வார்கள். அது நீங்க எந்த அளவிற்கு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுகிறவர்களாக காணப்படுகிறீர்களோ அந்த அளவிற்கு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட்டதாய் இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனாலதான் அங்க படிக்கிறோம், பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருங்கள். நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு ஏதுவாக முடிவு பரியந்தம் கர்த்தருடைய அன்பிலே நிலைத்திருப்பதற்கு ஏதுவாக கட்டி எழுப்பப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக நீங்கள் தானியேலுக்கு எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிக்கும் போது ஜெபம் என்ன செய்கிறது என்றால் சாத்தானை மேற்கொள்ள வைக்கிறது. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். யார் சொல்ற? தேவனுடைய தூதன் சொல்லுகிறான். ஒருவேளை அது கேப்ரியல் தூதனாகவும் இருக்கலாம். அவர் சொல்லுகிறார், பெர்ஷியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். அப்ப அந்த பெர்ஷியா ராஜ்யத்தின் அதிபதி சாத்தானுக்கு அடையாளமாக காணப்படுகிறான். அவன் என்ன செய்திருக்கிறான்? அந்த தேவ தூதனுக்கு 21 நாள் மட்டும் எதிர்த்து நிற்கக்கூடியவனாக இருந்திருக்கிறான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்ஷியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன் என்று படிக்கிறோம். அப்ப தேவ தூதனுக்கு மிகாவேல் தூதன் உதவியாக காணப்பட்டிருக்கிறார். அப்ப தானியேலுடைய ஜெபத்திற்கு பலன் உண்டானது. அது என்னவென்றால், சாத்தானை மேற்கொள்வதற்கு ஏதுவான ஒரு ஜெயம் எடுப்பதற்கு ஏதுவான ஜெபமாக மாறினது. ஜெபத்திற்கு ஒரு திசை உண்டு. அதை பெற்றுக்கொண்டு நாம் ஜெபிப்போமே ஆனால் ஜெபம், நீதிமான் செய்கிற ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலனுள்ளதாக காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனாலதான் எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தையும் 13ஆம் வசனத்தையும் 18ஆம் வசனத்தையும் வாசிக்கும் போது அங்கே நாம் அதே காரியத்தை படிக்கிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும். இங்க அதிகாரங்கள் என்று சொல்வது அந்த பெர்ஷியா அதிகாரத்தை போல சாத்தானுடைய அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தில் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. 13ஆம் வசனம், ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். 18ஆம் வசனம், எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். ஜெபம் சாத்தான் மேல் ஜெயம் எடுக்க வைக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, அது மாத்திரமல்ல, ஜெபம் என்ன செய்கிறது என்றால், ஜெபிக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் என்ன நோக்கத்தை வைத்திருக்கிறார் என்கிற தெளிவை கண்டடைய பண்ணுகிறது. சில நேரங்கள்ல நீங்க
அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க. என் பிள்ளைக்கு இப்படிப்பட்ட பொண்ணு கிடைக்கணும், என் மகளுக்கு இப்படிப்பட்ட பையன் கிடைக்கணும்னு நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உங்க நோக்கத்தை சரியாக தேவனுடைய சித்தத்தின்படி தெளிவுபடுத்தக்கூடியவராக இருப்பார். மகனே மகளே, நீ நினைக்கிற மாதிரி ஜெபிக்காத அப்படின்னு சொல்லி ஆவியில அவருடைய சித்தத்தை வைத்து அவருடைய நோக்கம் நிறைவேறுவதற்கு ஏதுவாக ஜெபிக்க வைப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 32 சங்கீதம் 6 முதல் 8 வசனங்களை வாசிக்கும் போது, சங்கீதம் 32 சங்கீதம் 6 முதல் 8 வசனங்கள். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து ரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நம்முடைய தேவன் ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறார். நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியா தேவன் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பங்களோடு நமக்காக அவரே வேண்டுதல் செய்யக்கூடியவராக மாறுவார். அப்பொழுது ஜெபிக்கிறவருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய நோக்கம் நிறைவேறக்கூடியதாக மாறும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனாலதான் பைபிள்ல படிக்கிறோம், உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வையாக்கக்கூடியவராக இருப்பார். நீதிமொழிகள் 3 அதிகாரம் 5, 6 வசனங்களை வாசிப்போம். நீதிமொழிகள் 3 அதிகாரம் 5, 6 வசனங்கள். உன் சுய புத்தியிலே சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவையாக்குவார். பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்முடைய நினைவுகளை, நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய கட்டுப்பாட்டிற்குள் எடுத்து அவருடைய நோக்கம் நிறைவேறுவதற்கு ஏதுவாக ஜெபிக்க வைக்கக்கூடியவராக இருப்பார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உன் சித்தம் செய்வதுதானே எஜமானனே சுராஜனே எஜமானனே என் இயேசு ராஜனே எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உன் சித்தம் செய்வதுதானே எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உன் சித்தம் செய்வதுதானே எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய ஊழிய பாதையில ஏன் ஜெபம் பண்ணாரு அப்படின்னா, தேவனுடைய நோக்கம் ஜெபிக்கிறவராகி அவருடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியாக. வாசித்து பாருங்கள், மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1 அதிகாரம் 35 முதல் 39 வசனங்களை வாசித்து பாருங்கள். மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1 அதிகாரம் 35 முதல் 39 வரைக்கும். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். சீமோனும் அவனோட இருந்தவர்களும் அவரை பின்தொடர்ந்து போய் அவரை கண்டபோது உம்மை எல்லாரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். நல்லா பாருங்க, இயேசு கிறிஸ்து வனாந்திரமான ஒரு இடத்துல ஜெபிக்க போறாரு. சீஷர்கள் அவரை பின்தொடர்ந்து போறாங்க. போய் என்ன சொல்றாங்க, அவங்களுடைய எண்ணத்தை இயேசு கிறிஸ்துவிடத்துல சொல்றாங்க. என்னன்னா, நிறைய பேரு என்ன செய்யறாங்க, உங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு தெரியுமா? தேவனுடைய நோக்கத்தை அறிந்து கொண்டவராக இங்க மட்டும் இல்ல,
இன்னும் நிறைய இடங்களுக்கு போய் நான் என்ன செய்ய வேண்டியது இருக்கு, பிரசங்கம் பண்ண வேண்டியது இருக்கிறது என்று சொல்லி தேவனுடைய நோக்கத்தை சீஷர்களுக்கு சொல்லக்கூடியவராய் இருந்தார். பாருங்க, அவரை கண்டபோது உம்மை எல்லாரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். அவர்களை அவர் நோக்கி, அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டும், ஆதலால் அவ்விடங்களுக்கு போவோம், வாருங்கள், இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி கலிலேயா நாடெங்கும் அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார். அப்ப நம்ம எதற்காக ஜெபிக்கிறோம்? இயேசு கிறிஸ்து எதற்காக ஜெபித்தார்? அவருடைய எண்ணம், அவருடைய நோக்கம் எல்லாம் தேவனுடைய நோக்கத்திற்கேற்ற விதத்திலே செயல்படுத்தப்படும்படியாக, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபம் இப்படியாக அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. ஜெபம் என்ன செய்கிறது? தேவனோடு ஒரு நெருங்கின தோழமையை ஏற்படுத்தக்கூடியதாக காணப்படுகிறது. இன்றைக்கு ஜெபம் பண்ண வாருங்கன்னு சிலர் சொன்னா அவங்களை என்ன செய்யறாங்க? சிலர் தவறாக விமர்சனம் செய்கிறார்கள். ஜெபம் பண்ண வாருங்கள் என்று சொல்வது நல்ல ஒரு அழைப்பு, ஜெபம் பண்ண போவதும் நல்ல ஒரு அனுபவமாய் இருக்கிறது. அதை குறை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதுல குறை சொல்றவங்க ஜெபிக்க மட்டும் மாட்டாங்க, மற்ற எல்லா காரியங்களையும் தேவனுக்கு பிரியம் இல்லாம செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஜெபம் தேவனோடு தோழமை கொள்ள வைக்கக்கூடியதாக இருக்கிறது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தார், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டியதாவது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதா. நல்லா பாருங்க, என்ன சொல்லி கொடுக்கிறார்? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னா பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. அப்படின்னா என்ன? இயேசு கிறிஸ்து ஜெபத்தின் மூலமாக சீஷர்களை தேவனோடு ஒரு நெருங்கின தோழமைக்குள்ளாக கொண்டு வருகிறார். சிலர் சொல்லுவாங்க, வீட்டுல எங்க அப்பா எங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி, எங்க அம்மா எங்களுக்கு ரொம்ப ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பெற்றோர்கிட்ட போய் பிள்ளைகள் எதை வேணாலும் என்ன செய்யலாம், ஷேர் பண்ணலாம், சொல்லலாம். அந்த ஒரு நட்பு அவர்களுக்குள்ளாக காணப்படும். அப்படி இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உங்களுடைய தோழமை ஜெபத்தின் மூலமாக யாரோடு உண்டாகட்டும்? பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவோடு உண்டாகட்டும். அதான் சொல்றாரு, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டியதாவது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அடுத்த வசனம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அப்ப ஜெபம் தேவனோடு நெருங்கின தோழமையை கொண்டு வரக்கூடியதாக காணப்படுகிறது. ஜெபம் என்ன செய்கிறது? ஆவிக்குரிய வரங்களை மனிதர்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. ஜெபம் என்ன செய்கிறது என்றால், தேவனுடைய இரக்கத்தையும் சமாதானத்தையும் கிருபையையும் பெற்றுக்கொள்ள வைக்கிறது. பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசியுங்கள். பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். சபையாருக்கு பவுல் எழுதுறாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட, எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அடுத்த வசனம், அப்பொழுது எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஆக்கப்படும். அப்படின்னா என்னங்க? கர்த்தரோடு நீங்க இசைந்து இருந்தீங்கன்னா, தேவனோடு சரியான தோழமை உள்ளவர்களாக இருப்பீர்களானால், ஜெபத்தின் மூலமாக அவருடைய சமாதானம் எந்த சூழ்நிலையிலையும் உங்களுக்குள்ளாக இருக்கும். அவருடைய சிந்தை உங்களுக்குள்ளாக எல்லா சூழ்நிலைகளிலேயும் இருக்கும். அவருடைய புத்தி உங்களுக்குள்ளாக எல்லா சூழ்நிலைகளிலேயும் இருக்கும். நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் விசுவாசிக்கிறவர் எல்லாரும் விசுவாசிக்கிறவர் பதறான். அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? என் ஐக்கியம் தேவனோடு சரியா இருக்கு, அதனால தேவன் என் வாழ்க்கையிலே செய்ய நினைத்தது தடைபடாது, சகலத்தையும் தேவன் நன்மையாக செய்வார்.
அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு அந்த ஒரு ஐக்கியத்தோடு ஜப வாழ்க்கை தேவனோடு உங்களுக்கு இருக்குமே ஆனால் அல்லேலூயா, நீங்க சொல்லுவீங்க தேவன் எல்லாவற்றையும் அதினதின் காலத்துல நேர்த்தியாக செய்வார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பவுல் சும்மாவா எழுதி வச்சார் வசனத்தை? ஜெபம் பண்ணுங்க, உங்க துக்கம் சந்தோஷமா மாறும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் வேதம் சொல்லுகிறது தேவன் தம்முடைய இரக்கத்தை கொண்டு வருவார். ஜபத்தை பற்றி நிறைய வசனங்கள் பார்த்தோமே. இந்த வசனங்கள்லாம் ஏன் சுட்டி காட்டினேன் தெரியுமா? யாக்கோபு அப்போஸ்தலன் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் கிறிஸ்தவர்களுக்கு. அது என்னன்னா, சகோதரியே, நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்களில் ஒருவர் மற்றொருவருக்கு யாதொரு காரியங்களிலே குற்றம் உண்டாயிருப்பதாக நீங்கள் எண்ணுவீர்களானால் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க? அறிக்கை செய்து விட்டு அப்புறம் என்ன செய்யுங்க? ஜபம் பண்ணுங்க. ஜபம் பண்ணும் போது ஜபத்திற்கு ஒரு திசை கிடைக்கும். அபிஷேகம் பெறுவதற்கு ஜபிக்கணுமா? திருமண காரியம் நடக்கிறதுக்கு ஜபிக்கணுமா? சமாதானம் பெற்றுக்கொள்ள ஜபிக்கணுமா? ஆறுதல் அடைய ஜபிக்கணுமா? ஊழியத்திற்கு வல்லமையை பெற்றுக்கொள்ள ஜபிக்கணுமா? ஆவிக்குரிய வியாதி போக ஜபிக்கணுமா? சரீர பிரகாரமான வியாதி போக ஜபிக்கணுமா? பிணியாளிகளும் சொஸ்தமாவார்கள். இந்த எல்லா காரியங்களுக்கும் ஜபத்திற்கு ஒரு திசை கிடைக்கும் போது தேவனுடைய நோக்கத்தின்படி ஜபிக்கக்கூடியவர்களா இருப்பீர்கள். அப்பொழுது நீதிமான் செய்கிற ஊக்கமான ஜபம் பலனுள்ளதா இருக்கும். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உத்தரவாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்கள். எப்படி இருப்பீங்க? உத்தரவாதம் உள்ளவர்களா இருப்பீங்க. இங்க இருக்கிற ஒரு சகோதரி சொல்லுவாங்க, சர்ச்சில் இருக்கிற இன்னொரு சகோதரிக்கு நான் உத்தரவாதம் எடுத்திருக்கிறேன். அப்படி நீங்க உத்தரவாதம் எடுத்து செயல்படும் போது நீங்க சர்ச்சுக்கு போறதே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எனக்காக ஒரு சகோதரி உத்தரவாதம் எடுத்து ஜெபம் பண்றாங்க. ஏதாவது ஒரு பின்மாற்றம் வந்தா நான் அவங்கள்ட்ட போய் சொல்லலாம், அவங்கள்ட்ட போய் அறிக்கை செய்யலாம். அவங்க எனக்காக ஜெபிப்பாங்க. என் ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு அவர்கள் உதவுவார்கள். நாங்க பரஸ்பரம் நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் அதுதான் ஒரு முக்கியமான சத்தியமாக இன்றைக்கு நாம் படித்துக் கொள்கிறோம். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தோல்வி வராதபடி தேவன் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையாக காணப்படும்படியாக செய்வார். அப்படி எழுந்து நிற்போமா? கேட்ட சத்தியத்திற்கு ஜீவியத்தை ஒப்பு கொடுப்போமா? கர்த்தாவே, நாங்கள் அல்லேலூயா ஒருவருக்கு ஒருவர் பாவங்களை அறிக்கை செய்கிறவர்களாக, ஒருவருக்கு ஒருவர் ஜெபிக்கிறவர்களாக மெய்யாகவே நாங்கள் கர்த்தாவே மற்றவர்கள் குணமாக்கப்படுவதற்கு ஏதுவாக எங்களுடைய கர்த்தாவே வாழ்க்கையை ஜபத்தின் மூலமாக உன்னோடு ஐக்கியப்படுத்திக் கொள்கிறோம் என்று சொல்லி கேட்ட சத்தியத்திற்கு இந்த காலை வேளையிலே ஜீவியத்தை ஒப்பு கொடுப்பீர்களாக. நிச்சயமாகவே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கட்டி எழுப்பப்பட்டவர்களாக இருப்பீர்கள். பக்தி விருத்தி அடைந்தவர்களாக இருப்பீர்கள். சமாதானம் உள்ளவர்களாக இருப்பீர்கள். சகோதர சிநேகம் உள்ளவர்களாக காணப்படுவீர்கள். சுகமாக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே யாக்கோபு அப்போஸ்தலன் மூலமாக ஒரு நல்ல ஆலோசனையை பெற்றுக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலனுள்ளதாய் இருக்கிறது என்று படித்தோமே. கர்த்தாவே, மூப்பர்கள் அழைக்கப்படாத சந்தர்ப்பத்திலும் கூட கிறிஸ்தவர்கள் தாங்கள் குணமடைய ஒருவருக்கு ஒருவர் பாவங்களை அறிக்கை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தாவே, ஒருவருக்கு ஒருவர் தவறான காரியங்களை செய்வதற்கு ஏதுவான பகைமையோடு காணப்படக்கூடாது என்பதை கற்றுக் கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. அப்படியாக ஒருவருக்கொருவர் கர்த்தாவே பாவங்களை அறிக்கை செய்து ஜெபிக்கும் போது ஜெபத்திற்கு ஒரு சரியான திசையை கர்த்தாவே உண்டாக்கக்கூடியவர்களாக காணப்படுவார்கள். மெய்யாகவே அப்படிப்பட்ட தெய்வீக நோக்கத்தை அறிந்து ஜெபிக்கும் போது
அந்த ஜெபம் மெய்யான அல்லேலூயா நல்ல பலனை கொண்டு வந்ததா இருக்கும் என்பதை நீர் கற்றுக் கொடுத்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. சில வேளைகளிலே கர்த்தாவே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சிலர் பின்மாற்றம் அடைந்திருக்கலாம் என்றால் அவர்கள் சபையிலே காணப்படுகிற கர்த்தாவே அல்லேலூயா ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நல்ல முதிர்ச்சி அடைந்த நீதிமான்களிடத்தில் வந்து அறிக்கை செய்யும் போது அவைகளை எல்லாம் கர்த்தாவே நீதிமான்கள் கருத்தில் கொண்டு அந்த பின்மாற்றமடைந்த ஆத்மாவை உமக்குள்ளாக ஆவிக்குரிய ஜீவியத்திலே கட்டி எழுப்புவதற்கு எதுவாக ஜபத்திலே காணப்படும் போது கர்த்தாவே மெய்யாகவே சபையிலே காணப்படுகிற சகோதரத்துவ ஐக்கியம் ஒருவர் மீது ஒருவர் பரஸ்பர நம்பிக்கை வைப்பதற்கு ஏதுவாக அமைந்திருக்கும் என்பதை இந்த நாளிலே கற்றுக் கொடுத்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கற்றுக்கொண்ட பாடங்கள் கர்த்தாவே பாவம் இல்லாத ஜீவியம் செய்வதற்கும் கர்த்தாவே தேவனோடு தோழமை கொண்டு ஜபத்திலே ஐக்கியப்பட்டு வாழ்வதற்கும் கர்த்தாவே தெய்வீக சத்தியமாக காணப்பட தேவன் தாமே அனுகிரகம் செய்தவர்களும் ஆசீர்வதிக்கிறேன். எல்லா துதி கன மகிமை யாவும் எடுக்கிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. துணையவர் என்றும் ஜீவிக்கிறார், ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துணையவர் என்றும் ஜீவிக்கிறார். Hallelujah. Hallelujah, 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 ஜெபமும் பாவ அறிக்கை செய்தலும் என்கிற தலைப்பிலே கேட்ட செய்தி உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஆசீர்வைத்து மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.